பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைபடுகிற வார்த்தை பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆமென். பாருங்க, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களெல்லாம் கொடுக்குறார்? ஞானம், அறிவு, இன்பம். இந்த மூணும் தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமானது. ஏன்னா ஞானம் இல்லாத காரணத்தினால அநேகர் இடறி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஞானம் ரொம்ப முக்கியம். என்னதான் பொருள் சம்பாத்தியம் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே விருதா. அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறாராம். அறிவையும் தருகிறார், இன்பத்தை தருகிறார். இன்பம்னா சந்தோஷம், மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். யாருக்கு தருகிறார்? அவருக்கு முன்பாக நல்லவனாக இருக்கிறவனுக்கு. மனுஷனுக்கு முன்பாக இல்லை, தேவனுக்கு முன்பாக. அவருடைய பார்வைக்கு யார் நல்லவனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை தருகிறார். நமக்கு ஒரு வேளை நம்மளுடைய புத்தியினத்தினால இல்லை மதியினத்தினால ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருப்போம்னு சொன்னால் நம்மக்கிட்ட அறிவு குறைவுள்ளதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆண்டோடைய பார்வைக்கு நல்லவர்களாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மக்கிட்ட சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய நீதியை நம்ம விளங்க பண்ணலை, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நல்லவங்களாக இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கெட்டவர்களாக தெரிகிறோம், தீமையை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேளுங்க. ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அதை எல்லாவற்றையும் மறந்து மாற்றி விட்டு பாவங்களை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்கு முன்பாக நல்லவர்களாய் நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு இத்தகைய ஆசீர்வாதங்களை தருகிறார். அநேக பேர் நம்ம எப்படி விரும்புகிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்ம முன்னாடி இல்லை, நம்ம கூட இல்லை, நம்ம கண்களால் பார்க்க முடியலை அப்படிங்கிறதுனால கண்களால் பார்க்கக்கூடிய மனுஷங்களுக்கு முன்பாக நல்லவங்களாக வாழணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறோம், வாழ்கிறோம். மனுஷங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது. ஆனால் உண்மையான இருதயம் கர்த்தர் ஒருவரே அறிவார். நம்ம மனுஷங்களுக்கு முன்பாக இல்லை, தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்க வேண்டும். மனுஷங்களுக்கு முன்பாக நல்லவங்களாக வாழணும்னு நினச்சி நம்ம வாழ்கிற காரியங்களே அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை கெட்டவர்களாக்கி விடுகிறது. அநேகம் பொய் சொல்கிறோம். இவங்க கோவப்பட்டுருவாங்க, இப்படி பேசினா இவங்க கோவப்பட்டுருவாங்க, அவங்ககிட்ட ஒரு மாதிரி, இவங்கக்கிட்ட இப்படி பேசினாலும் இவங்க நம்மக்கிட்ட சமாதானமாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு மாதிரின்னு சொல்லி நம்ம ரியலை நம்ம மறந்துட்டு பிசாசு நம்மளை வழி நடத்துகிற மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷனுக்கு முன்பாக நல்லவங்களா இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக நல்லவங்களா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.